ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு லெவலில் ட்ரெண்டிங்காக பரவிட்டு இருக்க சில பல ஃபோட்டோ எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு ஃபோட்டோ எடிட்டர்னு போடுங்க, இல்லை ஃபோட்டோ லேப்னு போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்க மாதிரி பின்னாடி பேக்ரவுண்டு எல்லோ கலரில் இருக்கும். இந்த ஐக்கோங்க. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே போய் கூட பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் இருக்க மாதிரி காமிக்கும். இந்த ஆப்பில் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு எடிட்டிங் தெரியும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அதுவே ஈஸியாக உங்களுக்கு பண்ணி தந்துடும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் வச்சுருந்தால் போதும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம், செகண்ட். ரெடி. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் என்ன பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஐக்கான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வேறு ஐக்கான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கான் வேறு இருக்கும். ஃபோட்டோ லேப் அப்படின்றது இதோட ஆப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பர்மிஷன் கேட்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அலோ கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும். ஆஃப்லைனில் ஒர்க் ஆகாது. பிகாஸ் இது இன்டர்நெட்டில் தான் ப்ராசஸிங் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணி தரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துனே டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் இது அதிகமாக யூஸ் பண்ணி எந்த எஃபெக்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இப்போ இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் இருக்கும். இதில் எது வேணால் நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ வந்து அதுவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக எந்த எஃபெக்ட்ஸ்லாம் போய்கிட்டு எந்த எடிட்டிங்கை இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ இந்த எடிட்டிங் தான் ஏகப்பட்ட பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இதை தான் அவங்க பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுட்டுலாம் இருக்காங்க. லைக் வேறு நானே நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். பார்த்தா ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சுருக்கேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு எடிட்டிங்லாம் தெரிய தேவையில்ல. உங்கள் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் சூஸ் பண்ணால் ஒரு ஆட் வரும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் எத்தனை எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அத்தனை இது ப்ராசஸிங்னு வரும். பார்த்தீங்கன்னா இதில் 2 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் 2 வந்துட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் டன்னு வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்துடும். இதில் நீங்கள் சில பல எடிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லை ஜிப் ஃபைலாக கூட இதை மாற்றிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் லோகோ மாதிரி இருக்கும். ஒரு ஹியூமன் லோகோ மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை இது கரெக்டாக க்ராப் பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்யூட்டராக பண்ணுறதுனால அது கரெக்டாக க்ராப் பண்ணுறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு டிஎஸ்எல்ஆர் அது மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டாக இதே கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கும். நீங்கள் சின்ன இது அந்த முடிக்கிட்டெல்லாம் ஹேர் கிட்டலாம் எப்போயுமே ஒரு ஃபோட்டோஷாப்லேயே பண்ணால் கூட உங்களுக்கு சில இது வரும். இது வந்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபோட்டோ சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் பண்ணிக்கிறேன். சில இடத்துல மட்டும் அந்த ரெட் கலரில் இருக்கும். இதை கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ்ன்ற ஐக்கான் இருக்கும். அதை பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயோ வேறு எங்கேயோ எரேஸ் பண்ணுறனா கூட அந்த ப்ரஷ் ஐக்கான் வச்சு அந்த இடத்துல மறுபடியும் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா முடிக்கிட்ட மட்டும் தான் இது அதிகமாக கொஞ்சம் வரும் ரிப்பேராக. சரி, அதாவது இப்படிலாம் அங்கே மட்டும் தான் கரெக்டாக ட்ராக் ஆகாமல் மீதி எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டிக் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை நீங்கள் எத்தனை எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அத்தனை ப்ராசஸிங்னு வரும். பார்த்திங்கன்னா சில டைம் 6 ஹவர்லாம் கூட வந்திருக்கு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரன்னுன்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிக் ஐக்கான் இருக்குது. உங்கள் ஃபோட்டோ ரெடின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கல, சேவ் டு டிவைஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே சேவ் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லாட்டில சேவ் டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியிலே சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேலரிக்கு போய்க்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேலரிக்கு வந்துச்சு. அதுவே பார்த்தா ஃபோட்டோ லேப்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் சேவ் ஆகிருக்கு. என்ன இல்லை ஒரு வாட்டர் மார்க் வரும், அதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய்.